அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது, வீட்டை சுத்தப்படுத்தும் பொழுது இந்த 4 விஷயங்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள். நம்ம எப்போவுமே ஆடி வெள்ளியோ, ஆடி 1 இல்லை வேறு ஏதேனும் விசேஷ தினம்னாலும் வீட்டை சுத்தப்படுத்திடுவோம். வீட்டை சுத்தப்படுத்தும் பொழுது இந்த ஒரு 4 விஷயங்களையும் சுத்தப்படுத்தியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருவோம். ஆனால் நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடியை சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். அடிக்கடி க்ளீன் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு முறையாவது முகம் பார்க்கும் கண்ணாடி எங்கெல்லாம் இருக்கோ, பாத்ரூமில் இருந்தாலுமே இல்லை இப்போ சில பேர்லாம் பல் விளக்குற இடத்துல வச்சுருப்பாங்க, ப்ரஷ் பண்ணுற இடத்துல, அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி எல்லா கண்ணாடியுமே சுத்தமாக உங்களுடைய முகம் அதில் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி சுத்தமாக துடைத்து வைத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு திருநீர் இருக்கு இல்லையா, திருநீரை அப்படியே தூவி அதை ஒரு மெல்லிசான ஒரு துணியால், பனியன் துணியினால் துடைத்து வைத்து கொண்டால் வீடு, அதாவது அந்த கண்ணாடியே ரொம்பவுமே பளபளன்னு இருக்கும். அதன் பின் இரண்டாவது என்ன நீங்கள் பார்க்க வேண்டியம்னா, நம்ம படுக்கக்கூடிய தலையணை உரை கண்டிப்பாக 15 நாட்களுக்கு ஒரு முறை அலசி போட வேண்டும். கண்டிப்பாக சிலருக்கெல்லாம் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வாரத்திற்கு ஒரு முறை கூட அந்த தலையணையை சுத்தப்படுத்திக்கலாம். இதுக்காண்டி 2 செட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு செட் போட்டு அதை அலசும் பொழுது அடுத்த செட்டை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். வேறு ஒரு புது செட்டாக தலையணை உரையை அந்த மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வரலாம். ரெண்டாவது நான் ஒரு கடைக்கு போகும்போது இந்த தலையணை உரை விற்கிறதுக்காண்டி அவங்க ஒரு இது மாட்டியிருந்தாங்க, ஒரு ஸ்லோகன் மாதிரி கூட. அதாவது நாள்பட்டு துவைக்காத தலையணை டாய்லெட் சீட்டுக்கு சமானம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதை பார்க்கவுமே வியப்பாக இருந்தது. அது உண்மையிலே அப்படி தான். அது நம்ம துவைக்காமல் அந்த தலையணை உரையை பயன்படுத்தும் பொழுது கிருமிகள் அதில் தங்கக்கூடிய ஆபத்து இருக்குது. அதுக்காண்டி தான் சொல்கிறாங்க. இது இந்த நாளில் கூட நமக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் உருவாகும். அதே மாதிரி ரெண்டாவதும் அதே முடி கொட்டுற பிரச்சனை எதனாலனா, தலை வாரக்கூடிய சீப்பு. சிலர் தலை வாரக்கூடிய சீப்பு அவ்வளோவா கவனிக்கவே மாட்டாங்க. அது ஃபுல்லாக அழுக்கு படிந்து அந்த சீப்புக்கும் அந்த பல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி அப்படியே கருப்பாக இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து கருப்பாகவே ஒரு வரிசையாகவே அது மாறி இருக்கும். 3 வர்ணங்களில் இருக்க மாதிரி இருக்கும், இல்லை 2 வர்ணங்களில் இருக்கும். அந்த சீப்பினுடைய வர்ணம் ஒன்று, நடுவில் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு வர்ணம் ஒன்று இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எப்போல்லாம் நம்ம தலை குளிக்கிறோமோ, செவ்வாய் வெள்ளி தலை குளித்தா அன்றைய தினம் பூராமே நீங்கள் அந்த தலை வரக்கூடிய சீப்பையுமே என்ன பண்ணலாம், க்ளீன் பண்ணி வச்சிடலாம். பழைய நம்ம யூஸ் பண்ண ஒரு டூத் ப்ரஷ் கூட வச்சுருக்கலாம், இல்லை புதுசாக கூட நீங்கள் ஒரு புது ப்ரஷ்ஷை கூட போட்டு க்ளீன் பண்ணலாம். நான்லாம் எப்போவுமே தலைக்கு ஊற்றுற அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த சீப்பை க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி பண்ணுறதுக்கு நம்ம மறந்துடுவோம். என்றைக்கெல்லாம் தலைக்கு ஹேர் பேக் போடுற அன்னைக்கு மெனக்கட்டு அந்த தலையை சீவிட்டு நம்ம ஹேர் பேக் போடுறதுனால அப்போ அந்த ப்ரஷ்ஷை தலை சீவும் போது அந்த சீப்பையும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிடலாம். நம்ம 4வதாக பார்க்க போகிறது மேட்டு. வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்டு. இது சிலர் தட்டி வீட்டில் தானே இருக்குது, ரொம்ப தூசி இருக்காதுன்னு தட்டி மட்டும் கூட்டி விட்டுடுறாங்க. இது நான் ஒரு சிலர் வீட்டில் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லாரையுமே சொல்லலை. எப்போவுமே மாதக்கணக்காகவோ வருஷக்கணக்காகவோ துவைக்கவே மாட்டாங்க மேட்டை. அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே போட்டுட்டு வேறு மேட்டை எடுத்துப்பாங்க. அதையுமே அப்படி பண்ணக்கூடாது. 15 நாட்களுக்கு, அட்லீஸ்ட் 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது மேட்டை அலசி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் மிஷின் வாஷ் போட்டிங்கன்னா எப்பயுமே மேட் போயிடும். அதை விட கையில் ஊற வச்சு ஒரு நைட்டு ஊற வச்சிங்கன்னா கூட போதும். ஒரு நைட் ஃபுல்லாக அது ஊறிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும். நீங்கள் அதுக்கு முன்னாடி சோப் போட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சும்மா வெறும் தண்ணியில் ஒரு 5 முறை அலசி போட்டதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மண் தூசி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், நைட்டு ஃபுல்லாக அந்த பவுடரில் போட்டு ஊற வச்சிடலாம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு கூட நீங்கள் சுடு தண்ணி மாதிரி, ரொம்ப சூடாக இருக்க வேணாம், வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இன்னுமே அழுக்கு நல்லாவே போகும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அங்கங்கே கொடுத்த சின்ன டிப்ஸு. மேலும் இந்த 4 விஷயங்களும் சுத்தமாக இருக்கின்றதா, எப்போல்லாம் வீட்டை சுத்தப்படுத்துகிறீங்களோ இந்த 4 விஷயங்களும் சுத்தமாக இருக்கின்றதா என்று பார்த்துவிட்டு நீங்கள் சுத்தப்படுத்தி பூஜை செய்யும் பொழுது இன்னும் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற இனிய தகவல்களை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
இந்த குறிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள்.